ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் எல்லை மீறும் பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வேட பொண்ணு மாட்டுக்கு அந்த அளவுக்கு பண்ணுது பாட்டி. இவ்வளோ பாடா படுத்துறியே அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து துளிர் விட்ட மாதிரி ஆடுறிய பாட்டி அப்படிங்கிற மாதிரி. அது மட்டுமா அமிர்தாவை கேட்குற கேள்வி என்ன, உங்கள் புருஷன் வந்து கூட்டு போயிட்டா நான் என்னடி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கணேசன் ஏற்கனவே பிரச்சனை பண்ணாதான், அதுக்கு தாண்டி குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணப்ப கேட்க போதும் அத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட கூக்குரல். ஏன் அத்தை ஏன் மருமகளை போய் இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்கள அமைதியாக போயிட்டாங்க. ஒரு வழியாக சமாளித்து கொண்டு போய் கூட்டு அமிர்தாவை தனியாக உட்கார வச்சு இவங்க சமாதானம் பண்ணிட்டாங்க. பண்ணதெல்லாம் இருந்தாலும் பேசுனது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அதனால கோயிலில் வந்து இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எழிலுக்கு எதுவுமே நல்லது நடக்கலையேன்னு ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, அவங்க அம்மா தாங்க, பாக்கியா தான். எல்லாத்துக்காகவும் நினச்சி ஃபீல் பண்ணுறது நம்ம பாக்கியா தானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எழில் போயிட்டு அமிர்தாட்ட கோயிலில் கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துக்கு எதுவுமே சொல்லுங்க, கடைசியில் ஏதோ நடந்திருக்கு, உண்மை சொல்லுன்னு துருவி கேள்வி கேட்டு இப்படியே கண்டுபிடிச்சிட்டாருங்க. இவன் வந்து திருவி கேள்வி கேட்டு வீட்டில் வந்து கேட்க மாட்டான்னு பார்த்தா எடுத்த சபதத்தை முடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அமிர்தாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ கேட்டது தப்பு பாட்டி, நீ ஏன் இப்படி அமிர்தாவை போய் இப்படி கேள்வி கேட்பீங்க, இதுக்கப்புறம் அமிர்தாவோட லைஃப்லையும் என் லைஃப்லையும் நீங்கள் இன்டர்ஃபியூ ஆகாதீங்கன்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம் வேற மாதிரி பேச, ஐயோ பாட்டி வேற எங்கேயோ போகுது பாட்டி, கம்முன்னு இருங்க பாட்டின்னு செல்லியும் சொல்லிட்டாரு. ஆனால் சொல்கிறத கேட்காம மறுபடியும் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு கட்டத்துக்கு மேலே அமிர்தாவால் தான் நீ இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினது தாங்கவே முடியலைங்க நம்ம பாக்கியாவால். அத்தை சொல்கிறத கேளுங்க, பேசாதீங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லிப்பட்டாங்க. யாரா இது மிச்சர் தின்னுட்டு இருக்கிறத விட்டு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் போகிற விட பெருசாக நடக்குது ஈஸ்வரி பாட்டிக்கு எழிலுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்